அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்மளுக்கு வந்து ஏசியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கரண்ட் பில் குறைவாக வரும்னு பார்க்கலாம். இது வந்து சம்மர், நம்மளுக்கு வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது. சென்னையிலலாம் அதிகமாக வந்து வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த ஏசியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நம்ம கரண்ட் பில் வந்து குறைவாக வரும்னு பார்க்கலாம். நம்ம வந்து 2 டைப் ஏசி யூஸ் பண்ணுவோம். முதல்ல ஸ்ப்ளிட் ஏசியை பற்றி பார்க்கும்போது, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி உள்ள அந்த கவர் இருக்குது இல்லைங்களா, ஸ்ப்ளிட் ஏசியோட, அதை நல்லா நம்மளே கூட பண்ணலாம். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து 2 நெட்டு இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சால் நம்மளே பண்ணிக்கலாம். அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம நல்ல சர்ஃபு போட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அந்த நெட்டுக்குள்ளே எல்லா அழுக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மாட்டும்போது கூலிங்கும் நல்லா இருக்கும். அப்புறம் கரண்ட்டும் வந்து ஈஸியாக அதில் அப்சார்ப் ஆகும். அதனால் நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் வந்து குறைவாக வரும். அப்புறம் இந்த ரிமோட்டில் வந்து 24 to 26 டிகிரி செல்சியஸ் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கூலிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதை விட குறைவாக வைக்கும்போது சின்ன குழந்தைங்க, வயசானவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கூலிங்கனால் அஃபெக்ட் ஆகிற வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ரிமோட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த ஃபேன் வர்ற மாதிரி ஸ்விங் அது மாதிரிலாம் இருக்குது. அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதிகமாக கூலிங்கோட அதில் கொஞ்சம் கரண்ட் பில் வந்து குறைவாக தான் வரும். அப்புறமா நம்ம வந்து இந்த பெட்ஷீட் இதெல்லாம் வந்து வெளியில் காய போடுறதோட நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே காய போடும் போதும் நம்மளுக்கு அதனுடைய கூலிங் நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம டோர்ஸு அப்புறம் விண்டோஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து ஏசி போடுறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஏசி ஆன் பண்ணணும். இல்லைனா ஏசி வந்து ரிப்பேர் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஃபேன் வந்து நம்ம ஏசி போடும்போதே ஃபேனையும் சேர்த்து நம்ம ஆன் பண்ணும்போது அந்த ஏசியோட கூலிங் வந்து ரூம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து ஃபேன் காற்றுல கூட தூங்கும்போது நல்லா தான் இருக்கும், கூலிங் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கூலிங் வச்சுட்டு ஃபேன் போட்டு கூட தூங்கும்போது கரண்ட் பில் வந்து குறைவாக இருக்கும். விண்டோ ஏசி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதனுடைய விலை வந்து ரொம்ப குறைவு தான் ஸ்ப்ளிட் ஏசியோட. அதனுடைய சத்தம் வந்து சில பேருக்கு சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு நைட்டு தூக்கம் வர்றதில் டிஸ்டர்ப் ஆகும், அவ்வளோதான் அதனுடைய வந்து டிஸ்அட்வான்டேஜ். மித்தபடி வந்து அதுலேயும் வந்து கூலிங் வந்து நம்மளுக்கு நல்லதாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஏசி வந்து உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இங்கே வந்து துபாயில் வந்து இப்போவும் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓரளவு ஏப்ரல் மேலே அங்கே எப்படி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வெயில் இருக்குமோ அதை மாதிரி இங்கே வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைமில் தான் இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பழுக்கும் அந்த வெயிலில் தான். அப்போ தான் இங்கே வந்து பசங்களுக்கு வந்து லீவ் ஆரம்பிக்கும், வெக்கேஷன் ஆரம்பிக்கும். ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் இங்கே வந்து லீவு கிடைக்கும். அப்புறம் இங்கேயும் வந்து நல்ல நம்மளுக்கு வந்து வெக்கேஷனை வந்து வெயிலை சமாளிக்கிறதுக்கு இங்கேயும் நல்ல இடம்லாம் இருக்குது. வாட்டர் ஃபவுண்டைன் அது மாதிரி. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.